தமிழக வெற்றி கழக கட்சியின் தோழமை கட்சிகளுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் கோவளத்தில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்றுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த உயர்மட்ட கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தை ஒட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்கும் விதமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வழியெங்கிலும் கட்சி தொண்டர்களுடன் கட்சி கொடிகள் கட்டப்பட்டு ஒரு விழா காலம் போல் காட்சியளித்து வருகிறது. முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் வருகையை முன்னிட்டு நட்சத்திர விடுதி வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. விடுதிக்கு வரும் நபர்கள் மற்றும் வாகனங்கள் அனைத்தும் பல்வேறு கட்ட தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்க உள்ளது. குமார், இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில நீங்க குறிப்பிட்டது போல வருகிற தேர்தல், அதாவது இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் குறித்தான இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த கட்சி சார்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? அதாவது IUML, காங்கிரஸ், VCK சார்பில் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள் குமார்? இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் துவங்க உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படும், அதாவது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் இதில் கலந்துள்ளனர். அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது வருகின்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்த கட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயணம் குறித்து பல முக்கிய முடிவுகளும் கூட்டணியுடன் இருக்கும் கட்சி தலைவருடன் இணைந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதில் குறிப்பாக வருகின்ற இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தே இந்த முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ நீங்கள் அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த தோழமை கட்சியினுடைய சார்ந்தவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அது தொடர்பான ஏதாவது தகவல் வெளியாகி இருக்குதா குமார்? கண்டிப்பாக, அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லும் தலைவர்கள் மற்றும் முக்கிய தொண்டர்களிடம் செல்லும் பொழுதே செய்தியாளர் சந்திப்பு கேட்க போது ஆலோசனை கூட்டத்தில் நடந்து முடிந்த பிறகு, அதாவது ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது, பேசப்பட்டது, அதன் பின்பே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்றும் முக்கிய நிர்வாகிகள் சொல்லியுள்ளனர். அதிலும் குறிப்பாக கூட்டணி கட்சியில் முக்கிய நிர்வாகிகளிடம் கேட்கும் பொழுது கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, கட்சி தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு கட்சி தலைவர்கள் கண்டிப்பாக செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பார் என்றும் குறிப்பிட்டு சென்றுள்ளனர். கண்டிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு கண்டிப்பாக கட்சி தலைவர்கள் அவருடைய ஆலோசனை கூட்டத்தில் நடந்தது பற்றியும் ஒரு முக்கியமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது.